வணக்கம் லாரன்ஸ் சார் அவர்களுக்கு. வணக்கம் சார். நான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்திலிருந்து பேசுகிறேங்க சார். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. என் கணவர் இறந்து 4 வருஷம் ஆகுது சார். மருத்துவரின் அலட்சியத்தாலும் போலி மருத்துவரால் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மூட்டுக்கு மேலே என்னுடைய கால் அகற்றப்பட்டுச்சு சார். நான் கலெக்டர் ஆஃபீஸ் சிஎம் வரை மனு கொடுத்து எனக்கு அரசு வேலை கேட்டேன். ஆனால் எனக்கு அந்த மருத்துவர்கள்ட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு நஷ்ட ஈடோ எனக்கு ஒரு நியாயமோ கிடைக்கலங்க சார். அதிலிருந்து நான் அந்த ஒரு காலோடதே எனக்கு தெரிஞ்ச தையல் வேலையை நான் பார்த்துக்கிட்டு என் பையன் 10th படிக்கிறாங்க, பாப்பா 8th படிக்கிறாங்க. பாப்பா எனக்கு சாப்பாடு 3 நேரம் செய்கிறது அவங்க அண்ணனை ஸ்கூலுக்கு அனுப்புறது அனைத்து வேலையுமே பாப்பா தான் பார்ப்பாங்க. என் பையன் கூலி வேலைக்கு போயிட்டு நான் அந்த ஒரு காலோட எனக்கு தெரிஞ்சதை ஓட்ட உடசை தச்சுன்னு தான் சார் வீட்டு வாடகை கொடுத்து நான் எல்லா செலவும் பிள்ளைங்களை படிக்க வச்சு எல்லா செலவும் நான் பார்த்தேன். எனக்கு நான் நடக்கிறதுக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்த கால் நடக்க முடியலைங்க சார், கனமாக இருக்குது. நான் ப்ரைவேட்டில் விசாரித்ததுக்கு 2.5 லட்ச ரூபா தேவைப்படும்னு சொன்னாங்க. என்கிட்ட பல நிறுவனங்களும் ட்ரஸ்ட்டுகளும் என்னுடைய ஆதார் எல்லாம் வாங்கினாங்க. ஆனால் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை. நிறைய இடத்துல நாங்கள் கொடுத்தோம். ஆனால் உங்கள்கிட்ட இந்த தகவல் வந்துச்சுன்னா எங்களுக்கு நல்லது நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க சார். ஆனால் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியலைங்க சார். நான் நடக்கிறதுக்கும் என் பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் இப்போ என் பையன் 10th இவ்வளோ கஷ்டத்துலேயும் வறுமையிலையும் என் பையன் வேலைக்கு போய் 10th படித்து இன்றைக்கி 10th மெட்ரிகுலேஷனில் 376 மார்க் எடுத்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மேக்ஸில் 94 எடுத்திருக்காங்க. பாப்பா 8th படிக்கிறாங்க சார். எங்கள் பாப்பாவுடைய கஷ்டம் தீரணும்னா நான் நடக்கணுங்க சார். நான் நடந்து படித்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்குங்க சார். ஆனால் நான் நடக்கிறதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும். என் பிள்ளைங்களுடைய படிப்புக்கும் நீங்கள் உதவி பண்ணணும். எங்கள் பாப்பா தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். அவங்களுக்காண்டி நான் நடக்கணும் சார். என்னை நடக்க வைங்க. என் பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் சார். எங்களுக்கு யாருமே எந்த உதவியும் இல்லைங்க சார். என்னுடைய நியூஸ் எல்லா சேனல்லையுமே வந்துச்சுங்க சார். எனக்கு எது ஒரு சப்போர்ட்டும் எந்த ஒரு ஆதரவும் இல்லை. நான் அந்த ஒரு காலோட தான் நான் தச்சு நான் எல்லாமே பார்க்குறேன். என்னையால் முடியலைங்க சார். நான் நடந்தால் இன்னும் சாதிப்பேங்க சார். என்னையால் நடந்தால் இன்னும் என்னையால் நிறைய பிஸ்னஸ் ரீதியாகவும் சாதிக்க முடியும். என்னையால் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வேலையும் வாங்க முடியுங்க சார். நான் நடக்கிறதுக்கும் என்னுடைய பிள்ளைங்க நல்லா படிக்கணும். எங்கள் பாப்பா இப்போ 8வதுலேருந்து 9வது போகிறாங்க. அவங்க தான் 2-3 வருஷமாக நான் நடக்காததுலேருந்து எனக்கு ஒரு தாயாக எனக்கு சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து 3 நேர சாப்பாட்டிலேருந்து மாத்திரை மருந்துலேருந்து அனைத்துமே அவங்க உதவி தாங்க சார் எனக்கு எல்லாம் இது பண்ணுது. அவங்க நலனுக்காண்டியும் நான் செல்ஃபாக இருக்கணுங்கிறக்காண்டி நான் நடக்கணுங்க சார். இந்த ஆதரவற்ற விதவை இந்த மாற்றுத்திறனாளிக்கு தயவு செய்து உதவி பண்ணுங்க சார். இந்த வீடியோவை பார்க்குற அவங்க எப்படி எனக்கு சாரை காண்டாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியலை. அவங்க கண்ணுக்கு படுற மாதிரி இந்த வீடியோவை அனுப்புங்க. பேசுங்க. வணக்கம் சார், என் பேர் தருண். எங்கள் அப்பா இருந்து 4 வருஷம் ஆகுது சார். எங்கள் அம்மா இப்போ ரீசெண்டாக போலி மருத்துவர் அலட்சியத்தினால இப்போ ஒரு காலே மூட்டுக்கு மேலே எடுத்திருக்காங்க சார். நான் 10th படிச்சுட்டு தான் சார் வேலைக்கு போயிட்டு எங்கள் அம்மாவும் தச்சுட்டு தான் சார் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நான் 10th எக்ஸாம் இந்த வறுமையில 10th எக்ஸாம் எழுதினேன் சார். மொத்த மார்க் 376 மார்க் எடுத்திருந்தேன் சார். மேக்ஸில் 94 மார்க் எடுத்திருக்கேன் சார். நான் மேலும் படிக்கிறதுக்கும் எங்கள் அம்மா கால் வடிக்கிறதுக்கும் நீங்கள் தான் சார் ஹெல்ப் பண்ணணும். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க சார். அவங்க இப்போ 8th 9th போகிறாங்க சார். அவங்க டாக்டர் படிக்கணும்னு ஆம்பிஷன் இருக்குது சார். அதே மாதிரி எனக்கும் ஐடி ஃபீல்டு போகணுன்னு ஆசை, ஒரு ஆம்பிஷன் இருக்குது சார். எங்கள் அம்மா இப்போ அரசு வேலைக்கு எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க சார். நீங்கள் கால் வச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் சார். அதே மாதிரி நான் பெரிய ஆளாகி ஐடி ஃபீல்டில் போய் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தோன்னா அவங்க குழுவோட சேர்ந்து நானும் எங்கள் அம்மா இப்போ மாற்றுத்திறனாளியாக இருக்கறனால அவங்க கூட கஷ்டப்பட்டு வளர்ந்ததுனால நானும் பெரிய ஆளாகி மாற்றுத்திறனாளி கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களோட சேர்ந்து உதவி செய்யுங்க சார். தேங்க்யூ.